அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அனைத்து தேர்வுகளிலும் கட்டாயம் இடம்பெறக்கூடிய மிக மிக முக்கியமான இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து தேர்விற்கு வரக்கூடிய 25 கேள்விகள். சரிங்களா? இப்போ கவனமாக நோட் பண்ணுங்க. ஏன்னா INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு தேர்வுக்கு முக்கியன்றது உங்கள் அனைவருக்குமே தெரிந்தது. ஸோ அதிலிருந்து பாருங்கள், மொத்தம் 4 பதிவுகளாக ஒரு 100 கேள்வியில் ஒட்டுமொத்த இந்திய தேசிய இயக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய முதல் பதிவில் பாருங்கள், முதல் 25 வினாவில் ரொம்ப முக்கியமான வினாக்களத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வினாவையும் கவனமாக நீங்கள் பார்க்கவும். சரி வாங்கண்ணே. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், தவறான கூற்றை காண்க. தவறான கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், முதல் கேள்வி என்பது காந்தியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், காந்தியினுடைய கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. காந்தியிடம் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாய். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, 2வது கேள்வி, சம்ரன் போராட்டத்திற்கு காந்தியை அழைத்து சென்றவர் பிராஜ் கிஷோர் பிரசாத் அப்படின்றது தவறு. ஏன்னா சம்ரன் போராட்டத்திற்கு காந்தியை அழைத்து சென்றவர் ராஜ்குமார் சுக்லா. மறந்துடக்கூடாதியா? சம்ரன் போராட்டம் 1917. அப்ப அந்த சம்ரன் போராட்டத்திற்கு காந்தியை அழைத்து சென்றது ராஜ்குமார் சுக்லா. அப்ப இந்த பிராஜ் கிஷோர் பிரசாத் என்ன சார்? பாருங்க, சம்ரன் போராட்டத்தில் காந்தியோடு இணைந்து போராடியவர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சம்ரன் போராட்டத்தில் ராஜேந்திர பிரசாத், பிராஜ் கிஷோர் பிரசாத், AN சின்கா போன்றோர்கள் காந்தியோடு இணைந்து போராடி இருப்பார்கள். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா தவறான ஸ்டேட்மெண்ட். இப்ப பாருங்க, இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இப்ப தவறான கூற்று எதுன்னு கேள்வி. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்லயும் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இந்த 3வது 4வது ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கணுமானா தேவையில்லை. நீங்க ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 3 மணி நேரத்தில் நீங்க தேர்வை முடித்து விடுவீர்கள். ஏன்னா பாருங்க, ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பாருங்க லென்த்தியான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதை நம்ம பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் படிக்கணும்ன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்ப நமக்கான பதில் இங்க கிடைச்சிருச்சுன்னா இந்த 2ஐயும் ஸ்கிப் பண்ணிருங்க, தப்பு கிடையாது. ஒருவேளை 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறா இருந்துச்சுன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு, 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறுனா கட்டாயம் அவங்க B or D தான் ஆன்சர் கொடுத்தாகணும். சரிங்களா? அப்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா இங்க நமது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமேவும் இதை நம்ம கற்றுக் கொடுத்திருப்போம். ஸோ அதனால இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுங்க, தாராளமாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. 3 மணி நேரத்தில் மிக எளிதாக தேர்வை முடித்து விட முடியும். சரிங்களா? அது பாருங்க, இந்த சம்ரன் வெற்றியை தொடர்ந்து 1918 அகமதாபாத் மில், 1918 கேதா சத்தியாகிரகம், இது எல்லாமே பாருங்க காந்தி ஒரு தலைவராக உருவெடுத்திருப்பார். சரிங்களா? அப்ப 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரவுலட் என்கிற கருப்பு சட்டம், நாடு தழுவிய போராட்டம், ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ஏப்ரல் 6, 1919 ரவுலட் சட்டம் எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ நமக்கான ஆன்சர் பாருங்க, B இஸ் த ஆன்சர். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். 2வது கேள்வி, ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் எந்த இடத்தில் தீவிரம் அடைந்தது? பாருங்க, அமிர்தசரஸ், லாகூர். ஆன்சர் பாருங்க C. இப்போ பாருங்க, ரவுலட் சட்டம் என்பது என்ன? ரவுலட் சட்டம் என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டம் முதல் உலக போரின் முடிவில் இந்தியாவில் ஏற்பட்ட பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக சிட்னி ரவுலட் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்குகிறார்கள். அப்ப அந்த குழு பரிந்துரையின் படிதான் இந்த ரவுலட் சட்டம் உருவாக்கப்பட்டு மார்ச் 18 1919 நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் மார்ச் 18, 1919. சரிங்களா? அப்ப இந்த சட்டத்தை எதிர்த்து பாருங்க, ஏப்ரல் 6, 1919 ரவுலட் சட்டம் எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்குமாறு காந்தி அறிவித்திருப்பார்.
இந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் காந்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா, பிகாஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் காந்தி. காந்தியினுடைய முதல் தேசிய போராட்டம், காந்தியினுடைய முதல் தேசிய போராட்டம் என்பது ரவுலட் சத்தியாகிரகம். சம்ரன், அகமதாபாத், கேதா இது எல்லாமே பாருங்க ஒரு ஏரியா சார்ந்த பிரச்சனை. ஆனால் ரவுலட் சட்டம் என்பது இந்தியாவுடைய பிரச்சனை. அப்ப ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி கேள்வி பாருங்க, காந்தியினுடைய சத்தியாகிரகம் முதலாக அகில இந்திய அளவில் எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப பாருங்க இந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுதுதான் பாருங்க சத்தியபால் அண்ட் சைஃபுதீன் கிச்சலு இருவரும் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய கைதை எதிர்க்கும் விதமாகவும் பைசாகி திருநாளை கொண்டாடுவதற்காகவும் மக்கள் ஜாலியன் வாலாபாக்கில் ஒன்று கூடுவார்கள். அதுக்கடுத்து ஜெனரல் ஓட்டாயர் சுட்டுக் கொள்வார். அந்த கதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு கேள்வியில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு கேள்வி ஜாலியன் வாலாபாக் தொடர்பாகவே ஒரு கேள்வி இருக்கு, அதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ இங்கே கவனமாக பார்க்க வேண்டியது அமிர்தசரஸ், லாகூர். ரவுலட் சட்டத்தில் கேள்வி கேட்டால் இந்த 2 தேதி கேட்கலாம், கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, மூன்றாவது கேள்வி பாருங்க, ஒத்துழையாமை இயக்க அனுமதி. அதான் பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி தீர்மானம். கவனம் பார்க்கணும். சேலம் சி விஜயராகவாச்சாரியார், நாக்பூர், டிசம்பர் 1920. மறந்துடக்கூடாதியா? சரிங்களா? அப்போ நாக்பூர் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கவனம் பாருங்க. அப்போ ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அப்படின்னு சொன்னா, அனுமதி பாருங்க நம்ம பொதுவாக அது ஆகஸ்ட் தான் கரெக்டு. ஆனால் ஸ்கூல் புக்கில் செப்டம்பர்னு கொடுத்துருப்பாங்க. 1920 கல்கத்தா ஐஎன்சி செஷன். தலைவர் பாருங்க, கல்கத்தா ஐஎன்சி செஷன் தலைவர் லாலா லஜ்பத் ராய். இந்த மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அனுமதின்னு சொன்னா இந்த மாநாடு, ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் சொன்னா நாக்பூர் செஷன், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின், நான்காவது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றிய தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தவறான கேள்வி. பாருங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாரும் அந்த வார்த்தையா இருக்கு, நான் கோஆபரேஷன், ஆங்கிலேயரோடு எந்த வழியிலையும் ஒத்துழைக்க கூடாது அப்படின்றதற்காகத்தான். அப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் கரெக்ட், டி கரெக்ட். குடிமை ராணுவ பணிகளை ஏற்பதுன்னு இருக்கா, அது தவறு, துறப்பது. அப்ப வேணான்னு சொல்றது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அத ஒத்துழையாமை இயக்கம். சரிங்களா? அப்ப ஆகஸ்ட் 1, 1920 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கி இருப்பார். வெற்றிகரமா போகும். அதுக்கடுத்து பிப்ரவரி 5, 1922 சௌரி சௌரா சம்பவத்திற்காக ஒத்துழையாமை இயக்கமானது நிறுத்தப்படுகிறது. அது இன்னொரு கேள்வி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, நான்காவது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க, காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுற்ற போது மாற்றத்தை விரும்புவோர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1922 கயா காங்கிரஸ் மாநாடு, சிஆர் தாஸ் இஸ் த பிரசிடென்ட். இப்போ இந்த மாநாட்டில் தான் பாருங்க, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களிடையே போராட்ட முறையில் மாற்றத்தை உருவாக்கணும், மாற்றத்தை உருவாக்கக்கூடாது, பழைய மெத்தடை கன்டினியூ பண்ணணும் அல்லது புதிய முறையை உருவாக்கணும் சொல்லி காங்கிரஸ் 2 கட்சிகளாக பிளவுறுகிறது. இந்த மாநாட்டில் தான் பாருங்க, ப்ரோ சேஞ்சர்ஸ், நோ சேஞ்சர்ஸ். ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னா மாற்றத்தை விரும்புவோர், இவங்க மாற்றத்தை விரும்பாதோர்னு அர்த்தம். அப்ப ப்ரோ சேஞ்சர்ஸ் யாரான்னு பாருங்க, சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. இங்க பார்த்தீங்கன்னாக்க ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் படேல் எல்லாம் அங்க இருப்பாங்க. அப்ப பாருங்க, மாற்றத்தை விரும்புவோர் மோதிலால் நேரு, சிஆர் தாஸ். அப்ப ஆன்சர் இஸ் த டி. மாற்றத்தை விரும்பாதோர் நோ சேஞ்சர்ஸ் சொன்னா வல்லபாய் படேல், ராஜாஜி வந்துருவாங்க. அப்ப பாருங்க, இந்த மாநாட்டில் தான் சிஆர் தாஸ் சுயராஜ்ய கட்சியை நிறுவி இருப்பார். கவனமா பார்க்கணும்.
எந்த மாநாட்டில் சுயராஜ்ய கட்சி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டா 1922 கயா காங்கிரஸ் மாநாடு. அதே நேரத்தில் சுயராஜ்ய கட்சி எந்த தேதியில் உருவானதுன்னு சொன்னா ஜனவரி 1 1923. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 6வது கேள்வி. சரி, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக கொஸ்டின் சிம்பிளாக பண்ணிடலாம். எக்ஸாம் பாருங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய கழகம் 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூனா சர்வஜனிக் சபா 1817. அப்போ ஆன்சர் பாருங்க 2143. இப்போ சி இஸ் த ஆன்சர். பாருங்க, சென்னை வாசிகள் சங்கம் 1852 லட்சுமி நரசு செட்டி சீனிவாசனார் உருவாக்கி இருப்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனி, கிழக்கிந்திய அமைப்பு ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜி. மெட்ராஸ் மகாஜன சபா ஜி சுப்பிரமணிய ஐயர், பி ரங்கையா, பி அனந்த சார்லு. டிஎன்பிசி கொஸ்டின்யா. சென்னை மகாஜன சபாவின் முதல் தலைவர் பி ரங்கையா, செயலாளர் பி அனந்த சார்லு. அடுத்து பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ரானடே 1870. மறந்துடக்கூடாது அந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 6வது கேள்வி. சரி, அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. சாக்கிய பௌத்த சங்கத்தை நிறுவியது அயோத்திதாசர். இந்த கேள்வியிலே எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. 1896. அப்ப இலங்கைக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு எக்ஸாம்பிள் பாருங்க. அயோத்திதாசர் ஹெச்.எஸ். ஆல்காட் வலியுறுத்தியதால் ஹெச்.எஸ். ஆல்காட் அவர்களை பின்பற்றி இலங்கைக்கு போகிறார். புத்த மதத்தை பற்றி கற்றுக்கொள்கிறார். அங்கிருந்து திரும்பியவர் சாக்கிய பௌத்த சங்கம் என்கிற அமைப்பை இந்தியாவில் உருவாக்கியிருப்பார், பௌத்த மதத்தின் கருத்துக்களை பரப்புவதற்காக. அப்ப 7வது கேள்விக்கு ஆன்சர் டி, அயோத்திதாசர். அடுத்து பாருங்க 8வது கேள்வி. தவறான கூற்று என்ன? இந்த கேள்வியும் ஒரு அருமையான கேள்வியா, பயிற்சிக்கான கேள்விதான். பாருங்க, சமரச வேத சன்மார்க்க சங்கம் வள்ளலார் கரெக்ட். ஆனா இயர் தப்பு. 1865. நான் ஏற்கனவே சொன்ன முதல் கேள்வியில் சொன்னது இப்பயும் சொல்றேன். தவறான கூற்று எது? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்டே தவறு. அப்ப மீதி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கணுமா? தேவையில்லை. நீங்க தேவையில்லாம இந்த மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்கன்னா இதுவா அதுவான்ற சந்தேகம் வர்றதை விட நேரம் வேஸ்ட். அப்ப நம்மால என்ன பண்ண முடியாது? 3 மணி நேரத்தில் கேள்வியை முழுமையாக படிக்க முடியாது. ஏ ஆன்சர் கண்ணை மூடிட்டு போடுங்க. இதுல மீதி பிசிடி ஆன்சர் இருக்கா? பிரச்சனையே கிடையாது. கீ கொடுத்தா ஏ அல்லது அப்படின்னு கொடுத்தாங்க. தாராளமாக உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ தேர்வுகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுயா. சரிங்களா? கவனமாக பாருங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, மருட்பா கரெக்டு, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சரி, தேர்டு 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ 8வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 9வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. பாருங்க, 1860 திருமண சட்டம் இயற்றப்பட்டது கரெக்ட். இப்போ இந்த திருமண சட்டம் எம்ஜி ரானடே அப்படின்றது தவறியா? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்த சட்டம் இயற்றுவதற்கு காரணமாக இருந்தது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டியா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இஸ் த ராங் ஆன்சர். சி 1 and 3. இப்போ இங்க பாருங்க, 1860 திருமண வயது 10. கவனமா பார்க்கணும். 10th புக்ல ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1860 10. அதுக்கடுத்து 1891 12 மேரேஜ் ஏஜ். 1925 13. இந்த மாதிரி கொண்டு வந்ததாக நம்ம 10th புக்கில் இருக்கும். தகவலை மறந்துடக்கூடாது. அப்போ 1860 10 வயதும், 91 12 வயதும், 25 13 வயதும் திருமண வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ இந்த திருமண சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆன்சர் இஸ் த சி. அடுத்து பாருங்க 10வது கேள்வி. இது பாருங்களேன், தவறான இணை எது? இப்போ இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்விக்கு நீங்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே படிச்சுட்டே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் கரெக்ட், பிரார்த்தன சமாஜ் ஆத்மராம் கரெக்ட், ஆரிய சமாஜம் கரெக்ட். அப்ப பிரம்ம ஞான சபை தவறு.
அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வாசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1828 ராஜாராம் மோகன் ராய், 1867 ஆத்மராம் பாண்டுரங்கன், 1875 தயானந்த சரஸ்வதி. இந்த பிரம்மஞான சபா பாருங்க, பிரம்மஞான சபை 1875ல் H.S. ஆல்காட் அண்டு H.P. பிளவாஸ்கி. சரிங்களா, நல்லா பார்க்கணும். பிரம்மஞான சபையை 1875 நியூயார்க் நகரத்தில் உருவாக்கியது H.S. ஆல்காட் மற்றும் H.P. பிளவாஸ்கி. இப்போ சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன், மறந்துடக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன். அப்போ 10வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 11வது கேள்வி. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி சாது ஜன பரிபாலன சங்கம் என்கிற அமைப்பை அவர் உருவாக்கியது 1907. சரிங்களா, சார் ரொம்ப சிம்பிள் கேள்வி தான். 1907 ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கடுத்து 12வது கேள்வி. நிரம்காரி. நிரம்காரி அப்படின்னா உருவமற்ற. நிரம்காரினா உருவமற்ற. சரி, அப்ப இந்த நிரம்காரி இயக்கத்தை தோற்றுவித்தது பாபா தயால் சிங். இங்க பாருங்க, பாபா ராம் சிங் நம்தாரி இயக்கம். நிரங்காரி நம்தாரி ரெண்டுமேவும் சீக்கிய மறுமலர்ச்சி இயக்கங்கள். அப்ப நிரம்காரி பாபா தயால் தாஸ், நம்தாரி பாபா ராம் சிங், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, சுவாமி சர்தானந்தா. 13வது கேள்வி பாருங்க, சுவாமி சர்தானந்தா பாருங்க ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். விவேகானந்தருடைய சீடர் தவறு, பிரம்ம சமாஜம் தவறு, தவறு, ஆரிய சமாஜம். இன்னும் சொல்ல போனாக்க ஆரிய சமாஜத்தினுடைய குருகுலம் ஸ்கூல், குருகுல கல்வியை வழி நடத்தியவர். சரிங்களா, ஸோ மறந்துடாம ஆரிய சமாஜ் சுவாமி சர்தானந்தா. அது பாருங்க, 14வது கேள்வி. அகில திரட்டு அம்மானை. இப்ப இந்த நூல் வந்தாலே பாருங்க, வைகுண்ட சுவாமிகள், வைகுண்ட சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு, எக்ஸாக்டா அகில திரட்டு அம்மானை. இப்ப நம்ம எத்திக்ஸ் புக்ல இருந்து கூடுதலாக ஒரு தகவல் போனோம்னாக்க, எத்திக்ஸ் புக்ல பாருங்க, இந்த நூலை எழுதியது தொகுத்ததுன்னு சொல்லிட்டு வைகுண்ட சுவாமிகளுடைய சீடர் ராம கோபால் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது எத்திக்ஸ் புக்கில் தான் இருக்கு. ஆனால் ஹிஸ்டரி புக்கில் அகில திரட்டு அம்மானை வைகுண்ட சுவாமிகள் இருக்கும். கூடுதலாக அறையியல் புத்தகத்திலிருந்து இந்த தகவலை நோட் பண்ணிக்கோங்க. 14வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். 15வது கேள்வி பாருங்க, வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டம் ராஜாராம் மோகன் ராய். பாருங்களேன், டிசம்பர் 4, 1829 ரெகுலேஷன் நம்பர் 17. மறந்துடக்கூடாதியா, சதி ஒழிப்பு சட்டம் தேதி டிசம்பர் 4, 1829, ரெகுலேஷன் நம்பர் 17. இப்போ இந்த இடத்துல வேணா பாருங்களேன், சதி ஒழிப்பிற்காக நடவடிக்கை எடுத்தது அக்பர். அதற்கடுத்து முதல் ஐரோப்பியர் அப்படின்னா அல்புகர்க், போர்ச்சுகீஸ் கவர்னர் அல்புகர்க். அல்புகர்க்கு அடுத்ததும் பாருங்க வில்லியம் பெண்டிங் ராஜாராம் மோகன் ராய் உதவியோடு. அப்ப 15வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, குலாம்கிரி. 16வது கேள்வி, கவனமா வாங்க. குலாம்கிரி, குலாம்கிரி என்கிற நூலை எழுதியது ஜோதிபா பூலே. இவரை பொறுத்தவரைக்கும் பாருங்க 1873. பாருங்க 1873 சத்திய சோதக் சமாஜ், சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர். என்ன சொல்ல போறாக்க, மகாராஷ்டிரா பூனா பகுதிகளில் பிராமணிக்க முறைக்கு எதிராக போராடியவர். இவருடைய மனைவிதான் பாருங்க சாவித்திரிபாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியவர். சரிங்களா, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலாம்கிரி, அடிமைத்தனம், ஜோதிபா பூலே, மறந்துடக்கூடாது. அப்போ பாருங்க, நீங்கள் இதர தகவல் எடுத்துட்டு போகலைனாலும் பரவாயில்ல, புத்தகத்தில் இருக்கக்கூடிய எந்த தகவலையும் மறந்துட வேண்டாம். ஒரு தடவை வேகமாக ரீகால் பண்ணுங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா. இந்த மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா என்பது தற்போது குரூப் 2 உடைய மெயின்ஸுக்கும் சேர்த்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் கவனமாக படியுங்கள். சரி,
17வது கேள்வி பாருங்களேன், தவறான இணை. தவறான இணை இங்க சொன்னேன் இல்லையா, முதல் ஆன்சர் வந்துருச்சுன்னா அதோட நிப்பாட்டிட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய 4யும் படிக்கவே வேண்டாம். மருது சகோதரர்கள், சிவகங்கை, அவ்வளவுதான். சிவகங்கை. எட்டயபுரம் வராது, கேரளா வறுமையே பாருங்க. இங்க இதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா நல்லது. ஒருவேளை இந்த 4ஐயும் நான் வாசிப்பேன் நினைச்சீங்கன்னா, துண்டாஜி மைசூர்ல வருவாரா வரமாட்டாரா, கேரளா வருமா மலபார்ல இருப்பாரா இல்லையா, தேவையில்லாம சந்தேகம் வந்து தவறான ஒன்றை நம்ம செலக்ட் பண்ண வாய்ப்பா போயிடும். அப்ப கண்ணை மூடிட்டு ஏ ஆன்சர்னா ஏவோட நிப்பாட்டிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறது நல்லது. சரி, 18வது கேள்வி பாருங்க, ரொம்ப சிம்பிள், பொறுத்து கொஸ்டின் தான். 1857 ரிவோல்ட், யார் புரட்சியாளர்கள்? ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பகதூர் ஷா 2, கான்பூர் நானா சாஹிப், ஜான்சி லட்சுமி பாய், பரேலி கான் பகதூர் கான், பீகார் குன்வர் சிங். சரிங்களா? அப்போ ஆன்சர் பாருங்க 5 3 4 2 1. அப்போ பி இஸ் த ஆன்சர். சிம்பிள் கேள்வி தான். 1857 ரிவோல்ட்ல போராடிய தலைவர்கள் பார்த்தரணும், அதே நேரத்தில் புரட்சியை அடக்கியவர்கள் லிஸ்டும் படிச்சிருங்க, கட்டாயம் கேள்வி வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பாருங்க 19வது கேள்வி, வேலூர் புரட்சி. இப்போ வேலூர் புரட்சி பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்கே கேள்வி முடிஞ்சிடும். சரியான கூற்றை காண்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 1801 தவறு, 1806. அடுத்து 4வது மைசூர் போருக்கு பிறகு திப்பு சுல்தானிய குடும்ப உறுப்பினர்கள் வெள்ளூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார்கள், கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னை ஆளுநர், கரெக்ட். ஆங்கிலேயருக்கு எதிராக வேலூர் கழகத்தின் வெற்றி தவறு, நாம் தோல்வி அடைந்தோம், இந்தியர்கள் வெற்றி பெறவில்லை. அப்ப 2 and 3 இஸ் த ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கீழே ஏபிசின்னு கொடுத்தாத்த நம்ம 4 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கணும். ஒருவேளை இங்க ஏ பி சி டின்னு இருந்துச்சுன்னா நம்ம முதல் ஸ்டேட்மெண்ட்டோடையே இந்த கேள்வியை முடிச்சிருக்கலாம். சரிங்களா? கீழே ஏபிசி 1 only 2 only 3 only 4 onlyன்னு கொடுத்தாத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கணும். கவனமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப 19வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 20வது கேள்வி, தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் நபர் பூலித்தேவர். அவ்வளவுதையா? பூலித்தேவர் இந்தியாவிலேயே முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்த பெருமை ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் பூலித்தேவர். இவருடைய இயற்பெயர் காத்தப்பன். சரிங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க 21வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 ஜூன் 1801. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது மருது சகோதரர்கள். இதில் குறிப்பாக பேர் சொன்னாக்க சின்ன மருது. ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் பிரகடனம், அனைத்து இந்தியர்களையும் ஒன்றாக திரட்டிய முதல் பிரகடனம். ஸோ வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவரிலையும் திருச்சியில் இருக்கக்கூடிய நவாப் கோட்டை சுவரிலும் அதை ஒட்டி வைப்பார். ஸோ அந்த அளவுக்கு தைரியசாலியாக சின்ன மருது அறியப்படுகிறார். சிவகங்கையின் சிங்கம் என்று சொல்லக்கூடியவர். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க 22வது கேள்வி, பாளையக்காரர்கள் முறை பற்றிய தவறான கூற்று. காக்கத்திய பேரரசின் நடைமுறையிலிருந்து கரெக்டியா? வாரங்கல் பகுதியை ஆட்சி செய்த பிரதாப் ருத்ரதேவன். பாருங்க, காக்கத்திய வம்ச அரசர் பிரதாப் ருத்ரதேவன் வாரங்கல் பாளையக்காரர்கள் நடைமுறை கரெக்ட். கான் சாஹிப் இறப்பிற்கு பிறகு நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார், அதுவும் கரெக்ட். கான் சாஹிப், மருதநாயகம், யூசப் கான், கான் சாஹிப் எல்லாம் ஒருத்தருடைய பேர் தான். அப்போ புலித்தேவர் என்ன சொல்ல போனாக்க 1761 கான் சாஹிப் புலித்தேவரிடமிருந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியிருப்பார். 1764 கான் சாஹிப் மறைவிற்கு பிறகு மீண்டும் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுகிறார், கரெக்ட். கம்பெனி நிர்வாகத்தில் தகவல் அளிக்காமல் பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக தூக்கிலிடப்பட்டார், கரெக்ட். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படை தவறியாது. ஏன்னா ஒண்டி வீரன்
பூலித்தேவருடைய படைத்தளபதி. அப்ப தவறான கூற்று டி இஸ் த ஆன்சர். இப்ப இந்த கேள்விக்கு பாருங்க, இந்த கேள்விக்கு வேற வழியே கிடையாது. 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வாசித்தே ஆகணும். அதனால நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், அங்க முதல் ஸ்டேட்மெண்ட்டோட நிப்பாட்டினீங்கன்னா நமக்கு டைம் மிச்சமாகும். இங்க வாசிப்பதற்கு டைம் இருக்கும். இல்லைன்னா அதையும் 4 தடவை வாச்சு இங்கேயும் வாச்சு நமக்கு நேரம் பத்தாது. 3 மணி நேரத்தில் நம்மால் என்ன பண்ண முடியாது, கேள்வியை முழுமையாக வாசிக்க கூட முடியாது. முதல் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் இருந்தா மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்காதீங்க, தப்பு இல்லை. சரி, அப்போ ஆன்சர் 22வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி பாருங்க. புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சின் உதவியை பெற முயன்றார் ஆங்கிலேயருக்கு எதிராக. கரெக்ட். மராத்தியர்களோடு ஏற்கனவே சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் புலித்தேவரால் உதவ முடியவில்லை. ரெண்டுமே கரெக்டு தான். சி இஸ் த ஆன்சர். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஹைதர் அலியால் உதவ முடியவில்லை அப்படின்றது கரெக்டு தான். அப்போ 23வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 24வது கேள்வி. கட்டபொம்மன் வசூலிக்க வேண்டிய நிலுவை பாக்கியானது எவ்வளவு பக்கோடாக்கள்? நல்லா கவனமாக பார்க்கணும். கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக இருக்கும், புக்கில் அப்படியே தான் இருக்கும். 3310 பக்கோடாஸ். 1798 நிலவரப்படி 3310 பக்கோடாக்களை கட்டபொம்மன் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதில் 1080 பக்கோடாவை தவிர மற்றவற்றை கட்டபொம்மன் கட்டினார் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். மறந்துடாம நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க 25வது கேள்வி. தற்போதைய ஆய்வுகள் படி இந்த வெள்ளூர் புரட்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் யாராரு? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஜமேதார் ஷேக் ஹுசைன், சுபேதார் ஷேக் ஹமீது, சுபேதார் ஷேக் ஆதம். இவங்க 3 பேரும் பாருங்க 23வது படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? இப்போ கூடுதலா பாருங்க, இந்த ஏ வரமாட்டார், இதுக்கு பதிலா ஜமேதார் ஷேக் ஹாசிம். இவர் பாருங்க 1வது படைப்பிரிவின் 1வது பட்டாளத்தை சார்ந்தவர். இப்போ கவனமாக பார்க்கணும். 10th புக்கில் புதுசு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. வெள்ளூர் புரட்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் 1வது படைப்பிரிவின் 1வது பட்டாளத்தை சார்ந்த ஷேக் ஹாசிம், 23வது படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த ஜமேதார் ஷேக் ஹுசைன், சுபேதார் ஷேக் ஹமீது, சுபேதார் ஷேக் ஆதம். மறந்துடக்கூடாதியா? சரிங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். அடுத்தது தொடர்ச்சியாக பாருங்க. மொத்தம் 4 பதிவுகளில் ஐஎன்எம் இந்திய விடுதலை போராட்டம் தொடர்பாக தெளிவான தகவல்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு, இந்த வினா தொடர்பாக கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும், இல்லை ஏதேனும் புத்தகத்தில் படிக்கும்போது சந்தேகம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கீழே தெரியக்கூடிய இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, கட்டாயம் நாங்கள் உதவி செய்கிறோம். குறிப்பாக பாருங்க, மாடர்ன் இந்தியா தற்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 1 மெயின்ஸில் இருக்கு, குரூப் 2 மெயின்ஸ்லையும் அதை சேர்த்துட்டாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அது ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ்லையும் அது சேர்த்ததுனால படிக்கும்போது கவனமாக கூடுதலாக படியுங்கள். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம கூடுதல் வினாக்கள் கூடுதல் தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிப்பா.